Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சாப்டரில் தேர்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவோட இந்த சாப்டர் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பர்டிகுலராக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் தி செக்டார் ஆஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் வந்துட்டு செக்டார், அதாவது போன 2 வீடியோவில் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம்னா செக்டார்ஸ் வந்துட்டு 3 டைப்பு: பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு பார்த்தோமா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செக்டார் அப்படின்னா என்னென்னா ஆர்கனைஸ் செக்டாரா இல்லை அன்ஆர்கனைஸ் செக்டாரா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆர்கனைஸ்னால் என்ன, அன்ஆர்கனைஸ்னால் என்ன, அதாவது வந்து செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது 3 டைப்பு: பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு பார்த்தோமா. இப்போ செக்டார் அப்படின்னு வந்துட்டு 2 டைப்பாக பிரித்து பார்க்க போகிறோம். ஒன்று ஆர்கனைஸ்டு, இன்னொன்று அன்ஆர்கனைஸ்டு. ஓகேங்களா? இப்போ ஆர்கனைஸ்னால் என்ன, அன்ஆர்கனைஸ்டாக என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கந்தா. ஓகேங்களா? கந்தா, கமல் ரெண்டு பேரை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கந்தா அப்படிங்கிறவங்க அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஆஃபீஸோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9:30 AM to 5:30 PM. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களோட சேலரி வந்து அவங்க ரெகுலராக வாங்கிப்பாங்க எவ்ரி மந்த், அதாவது மாதம் சேலரி வந்து கரெக்டாக வந்துக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த போனஸ்ஸு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து என்னென்னா ரூல்ஸ் போட்டிருக்கோ இந்த மாதிரி எல்லா வசதிகளும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் எய்டு, அதாவது உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ இந்த மாதிரி லீவ் கேட்டால் உடனே கிடைக்கிது. அப்புறம் வந்துட்டு மெடிக்கல் வசதிகளுக்காண்டியும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து கிடைக்கிது. அப்புறம் வந்து கந்தா வந்து என்னென்னா சண்டேஸ்லாம் உங்களுக்கு லீவ் தான். அந்த ஹாலிடே, அந்த சண்டே வந்துட்டு லீவ் போடுறாங்க பார்த்தீங்களா, சண்டே ஆக்சுவலாக அது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஓகேங்களா? அந்த சண்டே அவங்களுக்கு கொடுக்குற லீவும் வந்துட்டு பெய்டு ஹாலிடே தான். அதாவது அந்த சண்டே லீவுனாலும் அந்த சண்டேக்கான சம்பளம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க வந்து எப்போ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணாங்களோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லாத்துலேயும் ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கரெக்டாக வந்து சைன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஆர்கனைஸ்டு செக்டார். ஓகேங்களா? ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, அதாவது கந்தா வேலை பார்க்குற, இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆர்கனைஸ் செக்டார். ஓகேங்களா? ஆர்கனைஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடக்கிறது. ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்கோ, என்ன நார்ம்ஸ் இருக்கோ, இது எல்லா படியும் வந்து செயல்படுறது தான் என்னென்னா ஆர்கனைஸ் செக்டார். இப்போ கமல் அப்படிங்கிற கேஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கமல் வந்து யார் அப்படின்னா கந்தாவோட நெய்பர். ஓகேங்களா? இவங்க என்னென்னா தினக்கூலி தொழிலாளி. ஓகேங்களா? அதாவது டெய்லி வேஜ் ஒர்க்கரு. எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடையில். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடை வேலை பார்க்குறாங்களா. இவங்க காலையில் வந்து 7:30க்கு வந்துட்டு காலையில் போவாங்க, நைட்டு வந்து 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அலவன்சஸும் கிடையாது, எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் எந்த ஒரு பெனிஃபிஷியரியும் கிடையாது எக்ஸப்ட் அவங்களோட சேலரி. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்துட்டு இவங்க ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலோ இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது லீவ் தேவைனாலோ அவங்க லீவ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரி பே பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சண்டேஸ் எல்லாம் வந்து பெய்டு ஹாலிடே கிடையாது. ஓகேங்களா? சண்டேஸாக இருந்தாலும் வரணும். அப்போ வந்து அந்த கிராசரி ஷாப்போட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து எப்போ நினச்சாலும் கமலை வந்து வேலையை விட்டு தூக்கலாம். ஓகேங்களா? அவர் நினச்சா வர சொல்லுவார், நினச்சா போக சொல்லுவார். அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு கமலோட கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சிச்சுவேஷன் பார்த்தோம்னா இதுதான் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குன்னு எந்த ஒரு நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது, கவர்மெண்ட் சொன்ன எதுபடியும் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த லேபர்ஸோட அந்த ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்கணும், மெடிக்கல் எய்டு கிடையாது, எதுவுமே வந்துட்டு இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் லேபர்ஸ்க்கு வந்துட்டு சாதகமாக எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. ஓகேங்களா? இதான் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? கந்தா வந்து எந்த செக்டாரில் இருக்காங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டார். ஓகேங்களா? இதில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்னா ரெகுலர் அண்ட் அஷ்யூர்டு ஒர்க். ஓகேங்களா?
அதாவது அவங்களுக்கு வேலையும் வந்து ரெகுலராக இருக்கும். யாரும் திடீர்னு வந்து நீ வர வேணாம், நீ வந்துட்டு உன்னைய வேலைய விட்டு தூக்குறோம் அப்படிங்கிற மாரி எதுவும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கேரண்டீடா இருக்கும். ஓகேங்களா? ஒர்க் இருக்குன்னா இருக்கு அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 100% ஷூரா தெரியும் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? யார் திடீர்னு வந்துட்டு வேலைய விட்டுலாம் தூக்க முடியாது. ஓகேங்களா? அப்புறம் இவங்களோட செக்டார், இவங்க வந்து எங்கே இருக்காங்க, இவங்க வேலை பார்க்குற இடம் வந்து இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு செக்டார் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு, மினிமம் வேஜஸ் ஆக்ட்டு, பேமெண்ட் ஆஃப் கிராட்யுட்டி ஆக்ட்டு, ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரி எல்லா ஆக்ட்ஸும் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். அதாவது இந்த ஆர்கனைஸ் செக்டார். ஓகேங்களா? ஆர்கனைஸ் செக்டாரில் வந்து என்ன இருக்கும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மல் ப்ராசஸஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு எழுத்து வடிவத்தில் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாம் எழுதியிருக்கும், அதில் வந்து சைன் மட்டும் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவங்க வந்துட்டு தைரியமாக வந்து வேலைக்கு வரலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இன்றைக்கி இருக்கிற வேலை நாளைக்கு இருக்குமான்னு தெரியலையே, அந்த மாதிரி ஒரு டவுட் வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஹார்ஸ். நீங்கள் காலையில் இவ்வளோ மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் இத்தனை மணிக்கு போகணுன்னா அதே டைம் தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹார்ஸும் இருக்காது, கம்மியான ஹார்ஸும் வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டான டைம், இதுதான் டைம்னா இதுதான் டைம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு சப்போஸ் எக்ஸ்ட்ரா டைம் வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா, ஓவர் டைம் ஒர்க் பண்ணாங்கனாலும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு சம்பளம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பெய்டு லீவு, அப்புறம் பேமெண்ட் டியூரிங் ஹாலிடேஸ், இது அதாவது சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி லீவ் விட்டாலும் அதுக்கு வந்துட்டு அதாவது அந்த ஆஃபீஸ்லேருந்து லீவ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து சேலரி வந்து அதாவது பே பண்ணிடுவாங்க. சேலரியிலேருந்து குறைக்க மாட்டாங்க, பே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்களாம் வந்து பர்சனலாக ஏதாவது லீவ்னாலோ, ஏதாவது சிக் லீவ்னாலோ, இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா லீவ் எடுத்துக்கலாம். அந்த லீவுக்கும் என்னென்னா பெய்டு லீவ் தான். ஓகேங்களா? இவங்களுக்கு ஒரு சில மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சேஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், பென்ஷன், இதெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் செக்டாரில் கிடைக்கும். ஓகேங்களா? அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா கமலோட கேஸ். கமல் வந்து பார்த்தோம்னா என்னன்னா வந்துட்டு எந்த ஒரு நிரந்தரமாக அவன் வந்து வேலை பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? தெரியவே இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் அண்ட் ஸ்கேட்டர்ட் யூனிட்ஸ். இந்த செக்டார் என்னென்னா ஸ்மால் தான். ஒரு பொட்டிக்கடை இல்லை ஒரு மளிகை கடை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார். இது வந்து கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அவுட் சைட் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட்க்கு வந்துட்டு இந்த ஒரு ஷாப்பில் என்ன நடக்குது, இந்த ஷாப்பில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, எதுவுமே வந்து கவர்மெண்ட்டோட பார்வைக்கு போகாது. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா சப்போஸ் அப்படியே இருந்தாலும் கவர்மெண்ட் சொல்கிற இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதையுமே வந்துட்டு அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்னென்னா வந்துட்டு லோ பெய்டு, சம்பளம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க, நாட் ரெகுலர். அதாவது சொன்னேன்ல, அவங்க ஓனர் வந்து வர சொன்னால் போகணும், வர வேணான்னு சொல்லிட்டா வாட்டுக்கு இருக்கணும். ஓனர் நினச்ச மூப்புக்கு வந்துட்டு லேபர்ஸ் வந்து நடந்துக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது நோ ப்ரொவிஷன் ஃபார் தி ஓவர் டைம். சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து ரொம்ப நேரம் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் மாட்டாங்க. ஆர்கனைஸ் செக்டாரில் வந்து ஓவர் டைம் பார்த்தோம்னா என்ன எக்ஸ்ட்ரா வந்து சேலரி கொடுப்பாங்கள்ல. ஆனால் வந்துட்டு இங்கே அன்ஆர்கனைஸ்டில் ஓவர் டைம் பார்த்தாலும் சேலரி அப்படிங்கிறது வந்து பேமெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது நோ பெய்ட் லீவு இல்லைனா ஹாலிடே, எதுவுமே வந்து கிடைக்காது. ஓகேங்களா? அவங்களா வந்துட்டு லீவ் எடுத்தாலும் அதுக்கு வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஓனரே வந்து லீவ் கொடுத்தாலும், அதாவது சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்தாலும் அதுக்கும் வந்துட்டு பேமெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து நாட் செக்யூர். அவங்களுக்கு நிரந்தரமான வேலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ட்ரை சீசன். சப்போஸ் இப்போ ஒரு ஷாப்பில் இருக்காங்க, சப்போஸ் இப்போ வந்து ஒரு துணிக்கடையில் வந்து வேலை பார்க்குறாங்க, இப்போ ஒருத்தவங்க துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா தீபாவளி பொங்கல் டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஓனர் வந்துட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்கலாம், இவங்களை வந்து வேலைக்கு வச்சுருக்கலாம். சப்போஸ் தீபாவளி பொங்கல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கடை ஓட்டுற டைம் மாதிரி இருந்துச்சுன்னா, வந்து ஓட்டுற டைம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த அதிகமாக வேலை பார்க்குறாங்கல்ல, அதாவது எக்ஸ்ட்ரா, அதாவது இப்போ ஒரு பெரிய கடைனா
இப்போ ஒரு 4 பேர் வேலை பார்த்தா போதும் அந்த கடையில், சும்மா ஒரு சின்ன ஒரு கடை, சின்ன ஒரு துணிக்கடை, அந்த கடையில் 4 பேர் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற இடத்துல ஒரு 7 பேர் வேலை பார்த்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒரு 3 பேரை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செக்டார் தான் என்னென்னா அன்ஆர்கனைஸ் செக்டார். ஓகேங்களா. லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், ஆனால் வந்துட்டு நிறையா பேர் வந்து எங்கே தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு நிரந்தரமான வேலையும் கிடைக்காது, எந்த ஒரு ஜாப் செக்யூரிட்டியும் கிடையாது, எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. ஓகேங்களா. இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன ஜாப்ஸு, அப்புறம் செல்லிங் ஆன் ஸ்ட்ரீட்ஸு, அப்புறம் ரிப்பேர் ஒர்க்கு, இது எல்லாமே வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வரும். ஓகேங்களா. அடுத்தது ஹவு டு ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ் இன் அன்ஆர்கனைஸ் செக்டர். அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து நம்மளால் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கனைஸ் செக்டாரில் வந்து ஒர்க்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்க்குற மாதிரி வரும். ஓகேங்களா. எல்லாரும் ஆர்கனைஸ் செக்டார், எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சா வந்து அது வாய்ப்பே கிடையாது, முடியாது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் என்ன தான் போய் ஆகணும், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து போய் தான் ஆகணும். ஓகேங்களா. இந்த அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ப்ராப்பரான டேக்ஸஸ் கட்ட மாட்டாங்க. அப்புறம் என்னென்னா கவர்மெண்ட் போட்டிருக்க அந்த லேபர்ஸ்க்கான ரூல்ஸு, அங்கே இருக்கிற அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஷாப்லேயோ இல்லைனா பர்டிகுலர் இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கவங்க. ஓகேங்களா. என்னதான் வந்துட்டு இப்படி இருந்தாலும் எல்லாரும் மேக்ஸிமம் வந்துட்டு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அது சொன்ன பாயிண்ட் திருப்பி வருது. ஓகேங்களா. லோ சேலரி, ஆஃபன் எக்ஸ்ப்ளாய்டட், எம்ப்ளாய்மெண்ட் வந்து நாட் ரெகுலர், நோ அதர் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. சொன்னது அப்படியே வருது. ஓகேங்களா. இப்போ 1990s வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேர் லூசிங் ஜாப்ஸ் இன் தி ஆர்கனைஸ். ஓகேங்களா. 1990s டைமில், அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஜாப்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர்கனைஸ் செக்டாரில் இருந்துட்டு அவங்களோட ஜாப்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் டைமில். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். அந்த கவர்மெண்ட் ஜாபில் இருந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வைங்க. அடுத்தது வந்துட்டு நீங்கள் என்னத்தை தேட முடியும், ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் வேலை பார்த்தே ஆகணும், அப்போ தான் நான் என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எல்லோரும் எதைத்தான் போய் தேர்ந்தெடுப்பாங்க, அன்ஆர்கனைஸ்டை தான் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜாப்ஸ் போனதுனால they were forced to work in the unorganized. ஓகேங்களா. அப்புறம் என்னென்னா ஹூ ரெக்வெஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா. பர்டிகுலராக வந்துட்டு யாருக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது யாரை நம்ம வந்து ரொம்ப பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸு, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸு, ஷேர் கிராப்பர்ஸ், ஆர்டிசன்ஸ், இவங்க எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப பத்திரமா வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இவங்கள தான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ரொம்ப வந்து பாதிக்கப்படுறவங்க இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரால் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா these kind of people. ஓகேங்களா. 80% ஆஃப் தி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது வில்லேஜ் 80% வில்லேஜில் இருக்கிறவங்க வந்துட்டு யார் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அதாவது சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் தான் வந்துட்டு 80% வில்லேஜ் சைடில் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன தேவை, கவர்மெண்ட்னால என்னென்ன தேவை அப்படின்னா டெலிவரி ஆஃப் சீட்ஸு, அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ், கிரெடிட், ஸ்டோரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் அர்பன் ஏரியாஸ், இது வந்து வில்லேஜ் ஏரியாஸில் வந்துட்டு யார் வருவா அப்படின்னு பார்த்தா இவங்க. ஓகேங்களா. மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஷேர் கிராப்பர்ஸ், ஆர்டிசன், இவங்க எல்லோரும் வந்து வில்லேஜ் ஏரியாவில் வருவாங்க. ஓகேங்களா. இப்போ அர்பன் ஏரியாஸில் அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸு, கேஷுவல் ஒர்க்கர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, இவங்க எல்லாருமே வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வருவாங்க. ஓகேங்களா. அப்புறம் என்னென்னா முக்கியமான ஒரு சோஷியல் டிவிஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது காஸ்ட் படி வச்சு பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி எங்கே தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஆர்கனைஸ்டில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. பர்டிகுலர்லி இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்போர்ட் வந்து தேவை. ஓகேங்களா. இதுலேயும் வந்துட்டு இவங்க அன்ஆர்கனைஸ் செக்டார்லேயே வேலை பார்த்தாலும் எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த மாதிரி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது
வந்து சொசைட்டியில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா, எல்லாருமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க இந்த எஸ்சி எஸ்டி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸை. ஓகேங்களா, அடுத்தது செக்டார்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ஓனர்ஷிப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா, அதாவது ஓனர்ஷிப் படி வந்துட்டு அந்த செக்டார்ஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பப்ளிக்கு இல்லைனா ப்ரைவேட். ஓகேங்களா, ஸோ பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட் செக்டாரா, இது வந்து என்னென்னா யார்கிட்ட வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலரான அசட் இருக்குது, யார்கிட்ட அந்த சொத்து இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா, யார் வந்து அந்த சர்வீஸை வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு டேர்ம்ஸ் ஆஃப் தி ஓனர்ஷிப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக், அதாவது பப்ளிக்கா ப்ரைவேட்டாக யார் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்துட்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது. பப்ளிக் அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட் ஓன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி அசெட்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஆல் தி சர்வீசஸ். ஓகேங்களா, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பப்ளிக் செக்டார். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வேஸு, போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே என்னென்னா பப்ளிக் செக்டாரில் வரும். ஓகேங்களா, அடுத்தது ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓனர்ஷிப் ஆஃப் தி அசெட்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் த சர்வீசஸ் ஆர் இன் த ஹேண்ட் ஆஃப் தி ப்ரைவேட் இண்டிவிஜுவல். ஓகேங்களா, ஏதோ ஒரு தனி மனிதனோட கையில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும், அதாவது ஏதோ ஒரு சர்வீஸ் டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஏதோ ஒரு இது மேனுஃபேக்சரிங், ஏதோ ஒரு லேண்டாக கூட இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாடா என்என் ஸ்டீல் கம்பெனி, அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இது எல்லாமே வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா ப்ரைவேட் செக்டாரில் வரும். ஓகேங்களா, ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட முழு முயற்சி, அவங்களோட ஃபுல் மோட்டிவ் என்ன தான் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, லாபம் பார்க்குறது தான் வந்துட்டு ப்ரைவேட் செக்டாரோட ஒரு முழுமையான ஒரு நோக்கமாக இருக்கும். ஓகேங்களா, அதே பப்ளிக் செக்டாராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாபம் பார்க்குறதுல அவ்வளோ ஒன்றும் ஒரு ஒரு அவங்க வந்து அதிலே வந்துட்டு இதாக இருக்க மாட்டாங்க. பட் என்ன அப்படின்னா மக்களோட நலன் வந்து முக்கியம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க இதில் ப்ராஃபிட் பார்க்கலன்னா அப்போ கவர்மெண்ட்க்கு எதுலேருந்து இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டேக்ஸ். ஓகேங்களா, நம்மக்கிட்ட வந்து டேக்ஸ் வாங்குறாங்கல்ல, ஜிஎஸ்டி, அந்த வரி இந்த வரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டேக்ஸ் போடுறாங்கல்ல. ஸோ இந்த டேக்ஸ் மூலமாக தான் வந்துட்டு கவர்மெண்ட்க்கு வந்து இன்கம் வரும். ஓகேங்களா, இந்த நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற டேக்ஸை நம்மளுக்கே திருப்பி வந்து சர்வீசஸாக கொடுக்கறது தான் வந்துட்டு பப்ளிக் செக்டார். ஓகேங்களா, அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து என்ன தான் அப்படின்னா மக்களுக்கு எல்லா சேவைகளும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். இதே ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட மோட்டிவ் என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் மனுஷன், அந்த ஒரு பர்டிகுலர் அந்த எவன் வந்து ஓனராக இருக்கானோ அவனுக்கு வந்து எல்லா ப்ராஃபிட்டும் போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டாரில் வந்துட்டு எந்த ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு திங்ஸஸும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு சில பொருட்களில் வந்துட்டு என்னன்னா அவங்க வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனால் அஃபோர்ட் பண்ணவே முடியாத ரேட்டில் வந்துட்டு விற்பாங்க. ஓகேங்களா, ஒரு சாதாரண மனுஷனோட இன்கம்மை விட அதிகமான ரேட்டில் வந்துட்டு ஒரு சில பொருட்கள் வந்துட்டு ஒரு சில சர்வீசஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதே பப்ளிக் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு, அதாவது இப்போ ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிறைய அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு சர்வீசஸை வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கூல் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலாக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லட்சக்கணக்காக வந்து ஃபீஸ் பே பண்ணி கொண்டு போய் படிக்கிறீங்க. ஓகேங்களா, அது ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து பேக்லேருந்து லேப்டாப் என்னென்னமோ வந்துட்டு அவங்களே வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பப்ளிக் செக்டார். ஓகேங்களா, பப்ளிக் செக்டார் வந்து மக்களோட நலனுக்காண்டி இருப்பாங்க. ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது அந்த ஒரு ஓனருக்கான நலனுக்காண்டி, அந்த ஒரு எவனோட கண்ட்ரோலில் அந்த ஒரு செக்டார் இருக்கோ அவனோட நலனுக்காண்டி பண்ணுறது தான் வந்து ப்ரைவேட். ஓகேங்களா, இப்போ பப்ளிக் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி ஸ்பெண்டிங் அண்ட் என்ஷூர் தட் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா, பயங்கரமாக வந்து செலவு பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டாரில் பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பப்ளிக் செக்டாரோட ஒரு மெயின் மோட்டிவ். ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா கவர்மெண்ட்
அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், வீட் அண்ட் ரைஸை வந்துட்டு குறைஞ்ச விலைக்கு வந்துட்டு ஒரு நல்ல விலைக்கு வந்துட்டு ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கும். ஓகேங்களா, குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல விலைக்கு வந்துட்டு ஒரு ஃபேரான ப்ரைஸில் இருந்துட்டு ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கணும். அந்த வீட்டையும் ரைஸையும் வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்கும். எது மூலமாக? ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்து மூலமாக சாதாரண ஃபார்மர்ஸும் வந்துட்டு பெனிஃபிட் ஆகுறாங்க, அது மாதிரி கன்சியூமர்ஸும் வந்துட்டு பெனிஃபிட் ஆகுறாங்க. ஓகேங்களா, சாதாரண மக்களும் பெனிஃபிட் ஆகுறாங்க, ஃபார்மர்ஸும் வந்துட்டு பெனிஃபிட் ஆகுறாங்க கவர்மெண்ட் பண்ணுற இந்த வேலையினால். ஓகேங்களா, கவர்மெண்ட் மஸ்ட் ஸ்பெண்ட் ஆன் தி எஜுகேஷன், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் கூட. ஓகேங்களா, இந்தியா வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இல்லிட்ரேட் பாப்புலேஷன். இந்தியாவில் வந்துட்டு படிக்காதவங்க வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. அதாவது வேர்ல்டில் இருக்க கண்ட்ரீஸில் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகேங்களா, ஒன் ஆஃப் தி கண்ட்ரி எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லிட்ரேட் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா, இந்தியாவில் half ஆஃப் தி சில்ட்ரன் வந்து மால்நரிஸ்ட், அதாவது சத்து குறைபாடோடு இருக்கிறவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட half ஆஃப் தி சில்ட்ரன். ஓகேங்களா, அப்புறம் வந்துட்டு குவார்ட்டர் அதாவது கால்வாசி குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலி ரொம்பவே வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஓகேங்களா, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் வந்து 47, ஒடிஷாவில் வந்துட்டு 45. ஓகேங்களா, இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சின்ன வயசுல, அதாவது ஒரு வயசுக்குள்ளே வந்துட்டு எந்த குழந்தைங்க வந்து எத்தனை குழந்தைங்க வந்துட்டு 1000 குழந்தைங்களில் எத்தனை குழந்தைங்க வந்து ஒரு வயசுக்குள்ளே இறக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட். இந்தியாவில் மத்திய பிரதேஷ்லேயும் ஒடிஷாலேயும் வந்துட்டு அதிகமான ரேட் இருக்குது இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா ஹையர் தென் தி சம் ஆஃப் தி புவர் கண்ட்ரிஸ், அதாவது வேர்ல்டில் வந்துட்டு ரொம்பவே புவரான கண்ட்ரீஸை விட இந்தியாவில் இந்த 2 ஸ்டேட்ஸில் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து கவர்மெண்ட்டோட முக்கியமான வேலை என்ன? இது வந்து கொஞ்சம் இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்துட்டு இட் ஆல்சோ ஷுட் என்ஷூர் என்ன கவர்மெண்ட் வந்து முக்கியமாக வந்து என்ன வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னா சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகேங்களா, ட்ரிங்கிங் வாட்டர் நல்ல க்ளீனாக இருக்கணும், ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு, நியூட்ரிஷன், இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். எல்லா மக்களுக்கும் ஒரு ஃபேரான ப்ரைஸில், அதாவது ஒரு குறைந்த விலையில் வந்துட்டு எல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஷுட் என்ஷூர். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.